தேவன் என்ன பண்றாரு? கட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறதை வாழ்ந்தவர் ஆலயத்தை அவர் கட்டி முடித்தது மாத்திரமல்லாம அவருடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் அவர் இங்கிருந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்றாரு? அரசாளுகிற தேவனாய் இருக்கார். அவர் எப்படி எல்லாம் எவற்றை எல்லாம் ஆளுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு எடுத்த வாசிங்க 1 நாளாகவும் 29வது அதிகாரம் 12வது 1 நாளாகவும் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கணும். இந்த இடத்துல நான் மாற்றிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இந்த உலகத்துல என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் ஆளுகிற ஒரு தகப்பனாக, ஆளுமை மிக்கவராக கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் சபையை கட்டுவது மாத்திரம் இல்லாமல் சபையில ஆட்சி செய்வது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு? அரசாளுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறதை அவருடைய வலது கரத்துல என்னவாத வல்லமையான கிரியைகள் என்ன பண்ணப்படுது? காணப்படுது. இதற்கு நாம் உதாரணத்தோடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் கரம் உயர்த்தப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் போகிற இடங்கள் எல்லாம் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வெற்றி கண்டார். காரணம், மோசனுடைய கரத்தில் இருந்த கோல் தேவனுடைய கோலா என்ன பண்ணது இருக்குது. அதே போல ஆண்டவருடைய வலது கரம் எப்பொழுதெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்குதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளா. சொல்லுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வெளியே நிற்பானே, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? உள்ளே எங்க உள்ள வரணும்? எதுக்குள்ள வந்தா ஆசீர்வாதம்? ஆலயத்துக்கு உள்ள வந்தா ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் ஓய்வு நாள்ல, கர்த்தருடைய நாளில வெளியில இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? ஆலயத்துக்கு உள்ள இருக்கணும். ஏன்னா ஆலயத்துக்கு உள்ள இருக்கும் பொழுதுதான் சகலத்தையும் ஆளுகிற தேவன் ஆளுமைக்குரிய அந்த வல்லமை ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம்.